ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேண்டமிக் அப்புறமா ஹோம் பிஸ்னஸ் வந்து அதிகமாக வந்து பெருகிருச்சு. ஸோ ஒருத்தரும் வந்து வேலைக்கு போகிறவங்க இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே இப்போ வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நிறைய விஷயங்களை வீட்டில் இருந்தே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டிங் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். அதுலேயும் வந்து ஹோம் பிஸ்னஸ், மைக்ரோ பிஸ்னஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஏன்னா ஒரு இன்வாய்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை வச்சே பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ பிரிண்டர்னு வாங்க போகும்போது அதில் பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். வெறும் பிரிண்டர் மட்டும் வாங்குறதா, இல்ல ஆல் இன் ஒன் பிரிண்டர் வாங்குறதா, இதை தாண்டி இங்க்ஜெட் பிரிண்டர் வாங்குறதா, இல்ல வந்து லேசர் பிரிண்டர் வாங்குறதா, இல்ல டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வாங்குறதான்னு சொல்லிட்டு பலவிதமான குழப்பங்கள்ல வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி மெயின்டைன் பண்றது, அது மாதிரி அதில் சர்வீஸ் இஷ்யூஸ், அது மாதிரி அதில் கேட்ரிட்ஜ், ரீஃபில், இந்த மாதிரி பல விஷயங்களையும் வந்து அந்த பிரிண்டர் அப்படின்றது உள்ளடக்கியது. ஒரு பிரிண்டர்னு வாங்கணும் அப்படின்னாலே அது பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும், அதை திரும்ப ரன் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஒரு தடவை வாங்கினா மட்டும் போதாது, அதுக்கு அடுத்து இங்கோ இல்லை அதுக்கு தேவையான அந்த பவுடரோ ஏதோ ஒன்று ரீஃபில் பண்ணணும், இல்லை நம்ம திரும்பவும் வந்து அந்த கேட்ரிட்ஜ் வந்து வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம பிரிண்டரை ரன் பண்ணணும் அப்படின்னா சில நேரத்தில் சர்வீஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் தான் ஒரு பிரிண்டரை வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த பிரிண்டரில் முக்கியமாக நம்ம ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதோட பிரிண்டிங் காஸ்ட். ஸோ காஸ்ட்டு தான் வந்து அந்த பிரிண்டரை வந்து நம்ம வாங்கணுமா வேணாமா அப்படின்ற முடிவு செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பிரிண்ட்டுக்கு வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஒரு நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு ஒத்து வராது. சும்மா ஒரு பிரிண்டோ ரெண்டு பிரிண்டோ எடுக்கிறதுக்கு ஓகே, பட் பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணும்போது நம்ம பிரிண்ட் அவுட் வந்து நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சு இப்போ ஹெச்பியிலேருந்து ஸ்மார்ட் டேங்க் அப்படின்ற ஒரு சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெச்பி அப்படின்றத பற்றி பெருசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேப்டாப் நீங்கள் வச்சிருக்க டெஸ்க்டாப் அது மாதிரி நிறைய பிரிண்டர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப காலமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இது. ஸோ அந்த லோ காஸ்ட் பிரிண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அந்த லோ காஸ்ட் பிரிண்டிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு பிரிண்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர். இது வந்து ஸ்மார்ட் இங்க் டேங்க் பிரிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் இங்க் டேங்க் பிரிண்டர் மூலமா நம்ம எத்தனை பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபுல் ரீஃபில், அதாவது அதில் இருக்க அந்த இங்க் எல்லாமே ரீஃபில் பண்ணோம்னா 18,000 பேஜஸ் வந்து பிரிண்ட் எடுக்கும் போல சொல்றாங்க. 18,000 பேஜஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு அதிகமானது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கலர் பிரிண்டர்ஸ் எல்லாம் அந்த கேட்ரிட்ஜ் மட்டும் தான் அதில் வந்து வரும். அந்த கேட்ரிட்ஜ் நீங்கள் திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு கேட்ரிட்ஜ் 1,500 2,000 வரும். ஆனால் அந்த கேட்ரிட்ஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு நம்மளால ஒரு 100லேருந்து 150 பேஜ் தான் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரிண்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக வந்து இருந்துட்டு இருந்தது. லோ காஸ்ட் அப்படின்றது நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராவல் ஏஜென்சியாக இருக்கட்டும், டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் வந்து தேவைப்படும். கடை மாதிரி வந்து வச்சிருப்பாங்க சின்னதா, அந்த இடத்துல வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறது, ஒரு ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு அஃபோர்டபுளான பிரிண்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ நம்ம கையில் இருக்கிற இந்த பிரிண்டரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க் 580 அப்படின்ற மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைனை பற்றி பார்ப்போம். நல்லா ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நல்லா வந்து ஒயிட் கலரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெச்பியோட ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதிரி மினிமலாக எஸ்தட்டிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 out of 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு டிசைனாக வந்து இருக்குது. ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுடைய ஃபோன்லையோ இல்லை உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர்லையோ இதில் இருக்க அந்த அவுட்புட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஏதாவது ஷேர் பண்ணுறதா கூட ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு இப்போ வைஃபைக்குனா ஒரு பட்டன், அது மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், காப்பி பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், இந்த மாதிரி ஒருத்துக்கும் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ஐடி கார்டுக்காக கூட வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பட்டன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்குமே வந்து கலர் லைட்ஸும் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. ஸோ அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து ஸ்மார்ட் டேங்க் பிரிண்டர் அப்படின்றதுனால இதில் நம்ம வந்து இங்க் வந்து ரீஃபில் பண்ணுவோம். ஸோ அப்படி ரீஃபில் பண்ணும்போது அது எவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலேயே நீங்கள் வந்து என்ன அளவில் இருக்குது, என்ன இங்கு குறைஞ்சிருக்குன்றதை பார்த்து அந்த இங்கை மட்டும் நீங்கள் வாங்கி ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் அந்த பிரிண்டரோட இன்சைடு. ஸோ இதில் தான் நம்ம வந்து ரீஃபில் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல வந்து பண்ணுவோம். ஹெட் மாட்டுறது எல்லாமே இந்த உள்ளே வந்து மாட்டிக்கிறது. ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம அந்த ஹெட் எடுத்து ஃபஸ்ட் டைம் வந்து செட் பண்ணுறோம்னாலே ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதில் எந்த இதுவும் வராது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக் சைடில் வந்து ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 சீட்ஸ் வரைக்கும் வந்து இன்புட் கொடுக்கலாம்னு போட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 100 ஷீட் வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து வெளியில் வர்ற இடம். ஸோ இந்த ட்ரேயும் நீங்கள்
வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த போல் வந்து வெளியில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஃப்ளாவும் இல்லாமல் சூப்பரான ஒரு டிசைனாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து இது 18,000 பேஜ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 18,000 பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 பேஜஸ் வந்து நீங்கள் வந்து பிளாக்கும் 6,000 பேஜஸ் வந்து கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி இதில் ஆட்டோ ஆன் ஆஃப் டெக்னாலஜி வந்து இருக்குது. அடுத்ததாக இதில் வந்து இங்க் சென்சர்ஸ் வந்து இருக்குது. கேட்ரிட்ஜ் உள்ள இந்த பிரிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த பிரிண்ட் ஹெட் வந்து ரொம்ப காஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இங்க் வந்து ஏதாவது ஒன்று முடிஞ்சது அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சென்சர்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த இங்கு குறைஞ்சாலோ இல்லை இதனாலோ ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வேலை செய்யாது. ஸோ நீங்கள் அதை ஈஸியாக வந்து அந்த இங்கை வந்து ரீஃபில் பண்ணலாம். அடுத்ததாக இந்த பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது. ஸோ வைஃபை இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மொபைல் டிவைஸ்லேருந்தே வந்து நீங்கள் வந்து பிரிண்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஃபீச்சர். இந்த காலத்துக்கு வந்து தகுந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன். பிசியோ இல்லை லேப்டாப்போ இருந்தால் தான் நம்மளால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை மாறி இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்தே ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த ஹெச்பி பிரிண்டரோட பிளக்கின் வந்து இருக்கும். ஸோ அந்த பிளக்கின்ல வந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது வைஃபை மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து உடனே வந்து எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட்டாக வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய அந்த ஹெச்பி ஸ்மார்ட் ஆப்லேயே போயிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிலே வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணிக்க முடியும். இந்த பிரிண்டரில் இன்னொரு எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ஸ் அனுப்புகிற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபேக்ஸ் அனுப்புறதா இருந்தால் கூட இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்ஸ் அனுப்ப முடியும். அந்த மாதிரியான சூப்பரான ஃபீச்சர் இதில் இருக்குது. அது மாதிரி இதை செட்டப் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸியான செட்டப் தான். டெக்னீஷியன் வந்து தான் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் செட்டப் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் என்னால் பண்ண முடிஞ்சது. ஏன்னா மொபைல்லே வந்து அதுக்கான கைடெல்லாம் வந்துட்டே இருந்தது. அடுத்து நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய யூசர் கைடை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிக்சரைஸ்டு யூசர் கைடாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் எப்படி பண்ணுங்க, இதை வெளியில் எடுங்க, இதை உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. சிம்பிளாக இதில் இருக்கிற இங்கை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு டம்மி ஹெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்க அந்த ஒரிஜினல் ஹெட் தூக்கி ரெண்டையுமே மாட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் ஆட்டோமேட்டிக்காக வந்து வருது. அந்த பிரிண்ட் அவுட் வர பேப்பரை மேலே தூக்கி வச்சுட்டு ஓகே பண்ணோன்னா அது அலைன்மெண்ட் வந்து சரியாயிருது. ஸோ அவ்வளோதான், பிரிண்ட் வந்து ரெடி ஆயிருது. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து நெட்வொர்க் உங்கள் வீட்டில் வந்து வைஃபை இருந்தது அப்படின்னா அந்த வைஃபை மூலமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபை இல்லைனாலும் இதில் வந்து வைஃபை டேரக்ட் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அது மூலமாகவும் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் வந்து இந்த மொபைல் பிரிண்ட் அவுட் அப்படின்றது எனக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. அது மாதிரி இதில் வந்து பிரிண்டிங் ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா பிளாக் பிரிண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்பீடாக வந்து வந்துடுது. கலர் பிரிண்ட்லேயுமே வந்து நம்ம ஒரு பேஜ் மாதிரி நார்மலான பிடிஎஃப் பேஜ் இந்த மாதிரி பேஜ் எல்லாம் ஸ்பீடாக வந்துடுது. ஆனால் வந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிற ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்து பிரிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வருது. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த ஹெட் வந்து அதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் வந்து அது டிலே இருக்கிற மாதிரி இருக்குது. பட்சப்படி வந்து நமக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் 2-3 பிரிண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவுட்புட் குவாலிட்டி செம்ம குவாலிட்டி. இதை வந்து உண்மையிலே இந்த ரேஞ்சில் வந்து அடிச்சிக்க முடியாத குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. கலர்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து டெப்த்தாக இருக்குது. அது மாதிரி பிக்சல்ஸ் சொல்லுவோம்ல, இப்போ பிரிண்டிங்லேயும் பிக்சல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து சும்மா டாட்டாக தெரியுது அப்படிலாம் இல்லாமல் ரொம்பவே அக்யூரேட்டான பிரிண்டிங் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. கலர் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் நார்மல் A4 ஷீட்லேயே வந்து செம்ம கலர் அவுட்புட் வந்து கிடைக்குது. அதுவே நீங்கள் ஃபோட்டோ பேப்பர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினலாக இப்போ லேப்லலாம் பிரிண்ட் பண்ணுவாங்களா அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்டுடியோ வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிரிண்ட் பண்ணணும்னா தாராளமாக வந்து இந்த பிரிண்டில் வந்து பண்ணிக்கலாம். இந்த இங்க் பாட்டில்ஸோட ப்ரைஸ் இப்போ நம்ம திரும்ப முடியும் போது இங்க் பாட்டில்ஸ் வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தோன்னா MRP 657 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து அமேசானில் ஆஃபர்லாம் போட்டால் 525 ரூபாலாம் கிடைக்குது. பட் அவங்களுடைய அஃபிஷியல் ப்ரைஸ் வந்து 657 ரூபா. ஸோ நம்ம ஒரு 3 கலர்ஸ் வந்து பேசிக்கான கலர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ 3, 6, 18 ஒரு 1100 2000 ரூபா வச்சுக்கோங்களேன் அந்த 3 கலர்ஸுக்கும். அது இல்லாமல் இந்த ஒரு பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 700 ரூபா அது மாதிரி வருது. ஒரு 2600 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. ஸோ 2600 ரூபா நம்ம ஒரு ஃபுல் ரீஃபில்க்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கான்ஸ்டண்ட்டாக நம்ம இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு இது கம்மியாகும் போது அதை மட்டும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா சில பிரிண்ட் நீங்கள் எந்த மாதிரியான கலரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களா பொறுத்து இது வந்து மாறுபடும். ஸோ ஓவராக நீங்கள் மொத்தமாக ரீஃபில் பண்ணீங்க அப்படிங்கிற கால்குலேஷன் வச்சா கூட ஆக்சுவலாக அவங்க வந்து 18,000 பேஜ்னு சொல்லியிருக்காங்க. 18,000ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே 2 பாட்டில்ஸ் வந்து பிளாக் கலர் இங்க் பாட்டில்ஸ் வந்து 2 கொடுத்துருக்கிறதுனால அதில் ஒன்று 6000 கணக்கு பண்ணுறாங்க. மிச்சப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 6000 வந்து பிளாக்குக்கும் 6000 வந்து கலருக்கும் வந்து சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து 12,000 தான் இதில் வந்து வர்ற ஈல்டு அப்படின்னு அவங்க சொல்கிறது. ஸோ இந்த 12,000ல் நம்ம வந்து ஒரு 10,000 பிரிண்ட் அவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக 10,000 வச்சோம்னா கூட 10,000 2600 ரூபா
ஒரு 26 காசு செலவாகுது ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு. ஸோ 26 பைசா அப்படின்றது நமக்கு அடுத்து வந்து பேப்பர் காஸ்ட் இதெல்லாம் இருக்குது. பட் 26 காசுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் அப்படின்றது நல்ல ஒரு வேல்யூவானது. அதுவும் கலர் பிரிண்ட் அவுட்டு. பிரிண்டரில் வேல்யூ இருக்குது, அது மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல்லேருந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்குதுங்க. வாரண்டி எப்படிங்க அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு 1 இயர் வாரண்டி வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரண்டி பீரியடில் நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ரிசால்வ் பண்ணி உங்களுக்கு தந்துருவாங்க. ஹெச்பி அப்படின்றது சர்வீஸில் நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சர்வீஸை பொறுத்தளவுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு ரிலையபிளான பிராண்ட் இது. ஸோ நீங்கள் வாங்கும்போது இப்போ நம்ம வேற தெரியாத பிராண்டெல்லாம் நம்ம வாங்கும்போது ஒரு மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ணுவாங்களோ, சர்வீஸ் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஹெச்பியை பொறுத்தளவு அந்த பிரச்சனையும் வந்து நமக்கு வந்து கிடையாது. நல்லாவே வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த பிரிண்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,848 ரூபா அஃபிஷியல் ரேட். ஸோ வாங்க போனோம் அப்படின்னா அமேசானில் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 16,500 வந்து கிடைக்குது ஆஃபரில். நார்மலாக நீங்கள் ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18,800 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான பிரிண்டரு. ஸோ என்னைய பொறுத்தளவில் குவாலிட்டி ஆஃப் பிரிண்டர் ரொம்பவே முக்கியம். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்ல குவாலிட்டியான ஒரு பிரிண்டர் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. ஸோ இந்த பிரிண்டரை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நீட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஹோமில் நீங்கள் நல்லா நிறையா பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். இந்த பிரிண்டர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ரிசால்வ் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.